வெல்கம் டு குமரி திண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுரைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, அப்புறமா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்ருக்கிறேன். இதையும் இப்போ இதில் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரொம்ப பொன்னிறம் எதுவும் ஆக வேண்டாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வந்துடுச்சு. இந்த டைமில் மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்குறேன். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கேஜி அளவுக்கு சுரைக்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சுரைக்காயோட தோலை மட்டும் நீக்கிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கலாம். இப்போ விசிலெல்லாம் போய் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுரைக்காய் நல்லா குழைவாகவே வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு கரண்டியோ இல்லை மத்தோ வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த குழம்பை தாளித்து இருக்கிறதுனால இனி தாளிப்பு கொடுக்க வேண்டாம். அவ்வளவுதாங்க, சுரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.